எதிர்ப்பு வாக்கள் நாளா சிதறி கிடக்கு. ஒன்னமும் வந்து அந்த 35% இழக்காம திமுக இருக்கு. அப்படிங்கும் போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கு. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜய் பேசுறது அதிமுக அரசியல். அதிமுகவுக்கு தான் விஜய் குறி வைக்கிறார். இந்த முறை என்னன்னா பல இடங்களில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகுது. விஜய் இந்த ஓட்டு 10% தூக்கி போயிட்டார். திமுக காலகாலமா போட்டு இருந்த ஓட்ட 10% 48% இருக்கு. திமுக 38% இருக்கு. அதிமுகவுக்கு 40% இருக்கு. இந்த இருக்க 15% அங்கிருந்து இருக்கிறார். அப்ப 20-25% வர்றாரு. விஜயே திமுக பீட்டிங்க, இங்க எதிர்ப்பு வாக்களை சிதறடிக்கிறதுக்காக விஜயே திமுகவால உருவாக்கப்பட்டவருங்க அப்படின்னு இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதைத்தான் 6 மாசம் முன்னாடி சொன்னேன். எல்லாரும் கும்பிடுறாங்க. நாடாளுமன்றத்துல பெரிய விவாதமே நடக்குது. பல கட்சிகள் பத்தி பேசுறாங்க. திமுக தரப்புல வில்சன் பேசுறாரு பார்லிமெண்ட் அப்புறம் வசூல. இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. விஜய் என்ன பண்ணிருக்காரு, திருநெல்வேலியிலே பேசுறீங்க, அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணிருக்கோம்ல. இந்த பக்கம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி நிறுவனங்களுக்கு பிரச்சனை வந்தா உங்கள் விஜய் நான் வர்றேன், என்னை மீறி தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா மக்கள் நம்பியிருப்பாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளருமான திரு சுபைர் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுகவுடைய வாக்கு வங்கியில விஜய் கையை வைக்க மாட்டாரான்னு கேக்குறாங்க. 10% எடுக்கிறார். நான் சொல்றேன் 10% தூக்கி போயிட்டாருங்க. அவங்களா யாரு? அவங்க யார்? திமுகவோட வாக்கு வங்கி விஜய்க்கு போதில்லை. அவங்க யாரு? அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க? அவங்க மனநிலைன்னா மாற்றம், புதுசு, கடவுள் திமுக ஓட்டு போட்டவங்க. அவங்க எதுக்கு இப்ப மாத்தி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அது எந்தெந்த என்ன ஃபேக்டர்ல யார் யார் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு 18 இருந்து 20 வருஷம் வரைக்கும், அது மொத்தமே 17 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில். இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து எவ்வளவு பேர்னா 17 லட்சம் பேர். அப்ப அதுல மைனாரிட்டி கம்யூனிட்டியில மிஞ்சி போனா ஒரு 50,000 பேர் போட்டு போனோம். மைனாரிட்டி இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்றேன். சரி சரி. அதுல வந்து குறைந்தபட்சம் 99% இஸ்லாமியர்கள் இந்த முறை திமுகவுக்கு மொத்தமா வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பாஜக எதிர்ப்பை, மதவாத எதிர்ப்பை, அவர்களுக்கான பாதுகாப்பை, அவர்களுக்கான பிரச்சனையை விஜய் பேசவே இல்லை. அப்ப அவங்க முழுவதுமாக போட மாட்டாங்க. சினிமா கவர்ச்சியில், சினிமா மோகத்தில் நம்பி இருக்கக்கூடிய ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் மைனஸ் ஒரு 5 வச்சுங்களேன். அந்த மாதிரி ரேஷியோல தான் விஜய்க்கு போட்டிருக்காங்க. இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்குல 2 பிளவா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்லயே ஒரு பார்ட்டிஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வலுவாக முழுவதுமாக விஜய் ஆதரிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிளவு என்ன பண்றாங்கன்னா விஜயை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இந்த பிள்ளை நாடார் சமூகம் இல்ல, அதுல ரேண்டமாவே இருக்கு. அதுல கொஞ்சம் விஷயம் உள்ளவங்க என்னன்னா கிறிஸ்தவர்களுக்கான பிரச்சனையும் ஒரு விஜய் பேசல. இப்ப FCRA கொண்டு வந்தாங்க. FCRAக்கு வந்து நாடே பத்தி இது பாராளுமன்றத்துல பேசுறாங்க, இவர் பேசல. தெரியணும்ல, தெரியல. FCRAக்கு அறிக்கை கொடுத்திருந்தாரு. FCRAக்கு புஷி ஆனந்த் அறிக்கை கொடுத்தாதான் காமெடி. சரி, புஷி ஆனந்த் பேர்ல அறிக்கை வந்துருந்துச்சு, FCRA கண்டிக்கிறோன்னு. இந்த மாதிரி நீங்க எத்தனை வரக்கூடாது, ஆமா நாங்க எதிர்ப்போம்ப்பா அப்படின்ட்டாப்ல. எத்தனை வராதீங்க, ஏற்று வரான்ட்டாரு. இவர் என்ன பண்றாரு, திருநெல்வேலியில போய் பேசுறாரு. திருநெல்வேலியில தான் பெரும்பாலும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 100-150 வருஷமா நிறைய பின்தங்கிய கிராமத்துக்கு சாதி மதம் பார்க்காம கல்வியை கொடுத்த கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துறாங்க. பாத்தீங்கன்னா சாரா டக்கர்னு கேள்விப்பட்டிருப்போம். பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்கு. சரி, அங்க கல்வி நிறுவனங்களை மொத்தமா பாஜக ஆட்டையை போடுறதுக்கு தான் இந்த FCRA திருத்தமே கொண்டு வர்றாங்க. FCRAங்கிறது 1976 இந்திரா காந்தி கொண்டு வந்தது. நீங்க போனா இவங்க புதுசா அறிவாளி மாதிரி கேட்பாங்க, FCRA இப்பயே வந்திருக்கு. FCRA வந்து இந்திரா காந்தி காலத்துல வந்துருச்சு. அதுல பல முறை திருத்தமும் வந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த 15வது திருத்தம் தான் ஆப்பு. அரசாங்கம் நினைச்சா அவங்க சொத்தை எடுத்துக்கலாம். ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, ஆடிட்டிங் சப்மிட் பண்ணலன்னா எடுத்துக்கலாம். அவன் நாளைக்கு ஏதாவது ஒன்று காரணம் காமிச்சு 150 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனங்களை அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிச்சு என்ன பண்ணுவீங்க? அங்கே ரெண்டு சங்கியை கொண்டு போட என்ன பண்ணுவீங்க? ஆபத்து. வக்போர்டு ஆட்டை போடுற மாதிரி, வக்போர்டு சொத்துக்கள் ஆட்டை போடுற மாதிரி இது ஆட்டைப்பட போறாங்கிறது தான் எல்லாரும் கும்பிடுறாங்க. நாடாளுமன்றத்துல பெரிய விவாதமே நடக்குது. பல கட்சிகள் பத்தி பேசுறாங்க. திமுக தரப்புல வில்சன் பேசுறாரு பார்லிமெண்ட் அப்புறம் வசூல. இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. விஜய் என்ன பண்ணிருக்காரு, திருநெல்வேலியிலே பேசுறீங்க, அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணிருக்கோம்ல. இந்த பக்கம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி நிறுவனங்களுக்கு பிரச்சனை வந்தா உங்கள் விஜய் நான் வர்றேன், என்னை மீறி தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா மக்கள் நம்பியிருப்பாங்க. அதுல ஒரு கூட்டம், மரியாதை கூட்டம் வந்து அவங்க வந்து இந்த முறை வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், சினிமா கவர்ச்சி இருக்கக்கூடியவங்க போட்டிருக்காங்க. இப்ப அந்த முட்டி போட்டுட்டு சர்ச்சில் போனதும் வேலை செஞ்சிருக்கா? இல்ல, அது பெருசா வேலை செய்யல அவருக்கு. அது என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் வந்து சண்டே. சரி, இவர் முட்டி போட்டு சர்ச்சுக்கு போனார் இல்லையா, அதுக்கு முதல் நாள் வந்து சண்டே. அந்த சண்டேல பெரும்பாலான சர்ச்சில் அந்த யூத் ஹப், உமன்ஸ் ஹப்னு இருக்கான், விசாரிக்கிறா சொல்றாங்க. அந்த ஹப்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விஜய்க்கு போடாதீங்க,
விஜய் மேல சந்தேகமா இருக்கு, நம்ம பிரச்சனை அவர் பேசுறது இல்ல இருக்கு ஆமா இருக்கு சபையில நடத்துறாங்க, அதுல பேசிட்டாங்க ஓப்பனா. இளைஞர்கள் மாணவர்கள் சண்டே மாஸ்க்லயுமே பல பேர் பேசியிருக்காங்க போட வேண்டாம் ஓட்ட பிரிக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்றதுனால பேசினோடனே என்ன பண்றாரு, ஐயோ முதலுக்கே மோசமா இருக்கும் போலயே, திருச்சி கிழக்கில் நம்மளை போட்டு கழிவு வாங்கிட்டு வேகமா போய் முட்டி போட்டு ப்ரேயர் பண்றாரு. அப்ப அங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு கணிசமான கிறிஸ்துவ வாக்குகள் எடுக்கிறார். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா தலித் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு, சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த வாக்குகளையும் கணிசமாக எடுக்கிறார். அது என்ன அடுத்து தலித் இளைஞர்கள் திருமான கேள்வி கேட்கும் போது கூட இதை சொல்றாங்க, தலித் இளைஞர்கள் எல்லா இளைஞர்களும் எடுத்துக்கிறாங்க. அதான் கேட்டகரி வைஸ் நான் சொல்றேன். இஸ்லாமிய இளைஞர்களையும் எடுத்துக்கிறாரு, சரி நான் கிறிஸ்துவ இளைஞர்களையும் எடுத்துக்கிறாரு, தலித் இளைஞர் இளைஞர் எடுத்திருக்காரு. நான் தான் சொல்றேன், அதுல மெச்சூர்டான யாரும் போடல. சரி 40 வயசுக்கு மேல மெச்சூர்டான ஆட்கள் புரியல, அவர்தான் தெளிவா சொல்றாரு. சினிமா மோகம்னு சொன்னீங்க, தலித் இளைஞர்களுக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் எடுத்திருக்கான்னு சொல்றாங்க. நான் 3 கேட்டகரியுமே சொல்றேன். 3 கேட்டகரியிலுமே சினிமா ரசிகர்கள் அடுத்தமா பதிவு வச்சுன்னு நம்மளையும் கேக்குறாங்க, அதுல தலித் நீங்க சுட்டி காட்டுறீங்க. அதனால நான் வரிசையா சொல்லிட்டு வரேன். அதுல இஸ்லாமிய இளைஞர் ஓட்டையும் பிரிச்சிருக்காரு, முதல் தலைமுறை சினிமா ரசிகர்களை. கிறிஸ்தவ ஓட்டுல 50% பிடிச்சிருக்காரு. சரி, தலித் இளைஞர்கள் அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் கொஞ்சம் அந்த சினிமா மோகத்துல இருக்க வாக்குகளை பிரிச்சிருக்காரு, கொஞ்சம் ஆற்ற வேணுங்கிறவங்களும் போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு மொத்தமா பிரிச்சிருக்காரு. இந்த வாக்குகளை நீங்க 10% வச்சுங்க. இந்த ஓபிசி பத்தி சொல்ல, ஓபிசி இளைஞர்களை பத்தி, ஓபிசி இளைஞர்கள் மிக்சடா போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் மிக்சடா எல்லாத்தையும் பிடிச்சி கை வச்சிருக்காரு. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஓட்டுலாம் திமுக ஓட்டுங்க, எப்பயுமே காலகாலமா போடுற ஓட்டு, விஜய் அதுதான் கை வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அதனால நான் இதை சொல்றேன். சரி, இது 10% வச்சுங்க. விஜய் இந்த ஓட்டு 10% தூக்கி போயிட்டார். திமுக காலகாலமா போட்டு இருந்த ஓட்ட 10% எடுத்து போயிட்டார். சரி, 48% இருக்க திமுக 38% வந்துச்சு, 10 போனதுனால. சரி, கரெக்ட், ஓகேவா? இப்ப ஆல்ரெடி இத்தனை பிளவுகள், இத்தனை தோல்விகளுக்கு பிறகு அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக பிளவுபட்ட பாமக, பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, பிளவு பலகீனமா இருக்கக்கூடிய அதிமுக, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. அவங்க லாஸ்டா வாங்கினது 85 லட்சம் ஓட்டு. இப்ப இந்த முறை வேணா கூட்டணியோட சேர்த்து 1 கோடி 1.5 கோடி ஓட்டு வாங்குறான்னு வச்சுங்க. அவங்களும் ஒரு 25%, 20% வாங்குறான்னு வச்சுங்க. இப்ப விஜய் அங்க இருந்து தான் மேஜர் ஓட்டை எடுக்கிறார். ஏஜர் ஓட்டை அங்க இருந்து எடுக்கிறதுக்கா, இங்க இருந்து 10% எடுக்கிறாருன்னா அங்க இருந்து 15% எடுக்கிறாரு. ஏன்னா அதிமுகவுக்கு 40% இருக்கு, ஓகேவா? அதிமுக அந்த இருக்க 15% அங்க இருந்து எடுக்கிறாரு. திமுக ஒரு 10% எடுக்கிறாரு. அப்ப 20-25% வர்றாரு விஜய். 20% சொன்னாலும் கூட ஒரு இடத்துல முன்ன பின்ன வரும். ஒரு இடத்துல 20 வரலாம், ஒரு இடத்துல 15 வரலாம். அப்ப அதிமுக ஓட்டை தான் மேஜரா எடுக்கிறாரு. அப்ப யாருக்குமே முழுமையான எதிர்ப்பு வாக்குகள் ஒரே இடத்துல போய் விழுகாது. ஒரே இடத்துல திமுக எதிர்ப்பு வாக்குகள் 60% இருக்குன்னா ஆளுக்கு 30 பிரிச்சுக்கிறாங்க. அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா இருக்கு, ஆனா எதிர்ப்பு அலையா இல்ல, அது அலைய கிடையாது. எதிர்ப்பு வாக்குகள் ஒரே இடத்துல விழுந்தா இன்னைக்கு திமுக எதிர்த்து நிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. சரி, எதிர்ப்பு வாக்குல பாதி அலை இல்லாத போதுமா ஆட்சி எப்பயுமே எதிர்ப்பு அரசியல் தாங்க. சரி, இந்த 5 வருஷம் இவரை பிடிக்கிறவங்க ஓட்டு போட போறாங்க, பிடிக்காதவங்க அந்த பக்கம் போடுவாங்க. சரி, அந்த வாக்குகள் 2ஆ பிரிக்கிறப்ப என்ன ஆகும்னா, யாருக்கும் எதிர்ப்பு வாக்குகளே ஒருத்தர் அறிவிட பண்ண முடியாது. சரி, அப்படித்தான் இந்த முறை விழுந்திருக்கு. இந்த முறை என்னன்னா, பல இடங்களில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகுது. உண்மையாகவே பல இடத்துல 3ஆம் இடத்துக்கு போகுது. நம்ம ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே பல இடங்கள்ல பல நிகழ்ச்சிகள்ல நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜய் பேசுறது அதிமுக அரசியல், அதிமுகவுக்கு தான் விஜய் குறி வைக்கிறாரு. நம்ம ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் நம்ப மாட்டிட்டாங்க. சும்மா இருங்க, உங்க ஓட்ட தாங்க பிரிக்கிறாருங்க, பாஜக அதிமுக ஓட்ட தாங்க பிரிக்கிறாருங்கன்னு நம்மள்ட்ட சண்டைக்கு வந்தாங்க. உங்க ஓட்ட தான் பிரிக்கிறாரு அவர் எம்ஜிஆர் இருக்காரு யாருன்னு கரெக்டா அந்த வேலையை தான் பண்ணி வச்சுட்டாப்புல. இப்ப ரிசல்ட் வந்த பிறகு குதிக்கிறாங்க. இல்ல இவரே திமுக பி டீம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப விஜயே திமுக பி டீம்ங்க, இங்க எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக விஜயே திமுகவால உருவாக்கப்பட்டவருங்க அப்படின்னு இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் 6 மாசம் முன்னாடி சொன்னேன். இதே விஜய்க்கு தான் நீங்க சட்டமன்றத்தில் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, தொலைக்காட்சி வாதத்துல உட்காந்து பேசுனீங்க, பொது இடங்களை விஜய்க்கு முட்டு கொடுத்தீங்க. என்னதுக்கு, எது காரணம்? திமுகவை திட்டுறாரு. அதனால திமுகவை திட்டா பரவாயில்ல, ஆப்பு உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சி முடிக்க போறோம். தொடர்ச்சியா நீங்க திமுகவுடைய, நம்ம திமுக பத்தி பேசாம அதிமுக பத்தி பேசிட்டோம், தாவேகா பத்தி பேசிட்டோம். திமுக எப்படின்னா இருக்கு, ஸ்வைப் எப்படி இருக்கு? திமுகவுக்கான வாக்கு வெற்றி சதவீதம்ங்கிறது ரொம்ப எளிதா இருக்கு. திமுகவுக்கான வெற்றி சதவீதம் எதன் அடிப்படையில? வாக்குகள் சிதறி கிடக்கு. சிம்பிளா சொல்லணும், வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் 4ஆ சிதறி கிடக்கு. ஒன்னமும் அந்த 35% இழக்காம திமுக இருக்கு. அப்படிங்கும் போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கு. இப்ப எல்லா கருத்து கணிப்புல 150, 160 போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்து கணிப்பு 160 to 150 தொகுதி திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும்.
உறுதியா என்னால சொல்ல முடியும். அப்படி ஏதாவது மாறுச்சுன்னா அது கடைசி நிமிடத்தில் என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும், எடுத்த சாம்பிள்ஸ் வரைக்கும், விசாரிச்ச செய்திகளை வச்சு நம்ம போடுற கணக்கு அப்படிங்கிறது திமுக 160 150 தொகுதி வெற்றி பெறும். போன முறை கொங்குல ஒண்ணுமே இல்லாம இருந்த திமுக இந்த முறை டபுள் டிஜிட்லயே கொங்குல அக்கௌண்ட் ஆரம்பிக்கும். தென் மாவட்டங்கள்ல ஃபுல் ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டா பகுதிகளில் கணிசமான ஓட்டை தூக்க போகுது. டெல்டாவும் கொங்குவும் சாரி வட மாவட்டங்களும் அங்கேயும் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. திமுக பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக விஸ் டிவிகேங்கிற ஒரு ஃபைட், அதான் உண்மை. டஃப் ஃபைட், அதுதான் உண்மையே. அதுதான் டஃப் ஃபைட் போகுது. டஃப் ஃபைட் போகுது. அதுல திமுக தலைமைக்கு இது தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தெரிஞ்சுதானே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டஃப் ஃபைட் போகுது. அப்ப அப்படிங்கும் போது அப்படி போனாலுமே 4% 3% வித்தியாசத்துல இருக்காங்க திமுகவும் டிவிகவும். இங்க சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியிலும் டிஎம்கே 3வது இடத்துல தான் இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் 2வது இடத்துல இருக்கு. அது நம்ம எல்லா தொகுதியிலும் சொல்ல முடியாது. பல தொகுதிகளில் 16ல ஒரு 4 தொகுதிகளில் வந்து திமுக 2வது இடத்துல இருக்கு. வெற்றி பெறது கூட வாய்ப்பு இருக்கு. பல தொகுதிகளில் 3ஆம் இடத்துல இருக்கு. அந்த பல தொகுதியில் 2ஆம் இடத்துல இருக்கிறது காரணம் அந்த வேட்பாளர்கள். இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்படி பார்க்குறப்ப 160 to 180 தொகுதி திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிதாகவே இருக்கு. திமுகவுக்கே வாக்களித்திருந்தாலும் கூட அந்த மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தது என்பது திமுகவுடைய நலத்திட்டங்களால் பயன்பெற்றதுனாலயா இல்ல பிஜேபி காரணம் காட்டி வாக்களிச்சிருப்பாங்க? இல்ல, இந்த முறை முழுக்க நலத்திட்டங்கள் கை கொடுத்திருக்கு பெரிய அளவுல. இந்த முறை பிஜேபி எதிர்ப்பை வந்து விஜய் வந்து மல்டிப்ளை பண்ணி இது டைவர்ட் பண்ணிட்டு இருந்தார். பாசிசம் நீங்க பாயசமா, பட் இவர் டெல்லி விஎஸ் தமிழ்நாடு தானே சிஎம் சொன்னாரு. பண்ணாரு. இருந்தாலும் அதை விட இன்னைக்கு களத்தில் வந்து நலத்திட்டங்கள் ஸ்கீம்ஸ் பெரிய லெவல கை கொடுத்திருக்கு திமுக. 1,20,00,000 பேருக்கு 1000 ரூபாங்கிற ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களே 3000 வாங்கினவங்க, 5000 வாங்கினவங்க, நாங்க இந்த முறை டிவி கேக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்றவங்க நிறைய பேர் நம்மளே பார்த்துமே. அதுல 50 லட்சம் ஓட்டு விழுன்னு வச்சுக்கோங்க. 50 லட்சத்தை கழிச்சிருங்க. அதான் சொல்றேன், 50 லட்சம் கழிச்சிருங்க. 50 லட்சம் பேர் வேற இடத்த கட்சிக்கு போட்டாங்க, டிவி கேக்கு போட்டாங்க. பணம் எல்லாம் வாங்கிட்டு நலத்திட்டம் எல்லாம் போயிட்டு பட்ட பண்ணவங்க 50 லட்சம் பேர் கழிச்சிருங்க. 50 லட்சத்தை வைங்க, 1,70 லட்சத்தை கழிச்சிருங்க. சரிங்க, என்ன பெரிய மனசா இருக்கேன் உங்களுக்கு. கழிச்சுக்குங்கன்றேன். 70 லட்சத்தை கழிச்சுங்க. 70 லட்சத்துல 30 லட்சத்தை விஜய் எடுத்துக்கிட்டாரு. சரி, 30 லட்சத்தை அதிமுக எடுத்துக்கிடுச்சு. மற்ற நாம் தமிழ் எடுத்துக்கிட்டாங்க, சசிகலா ஃபேக்டர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ராமதாஸ் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கழிச்சுங்க. போக மிச்சம் 50 லட்சம் ஓட்டு விடும்ல. அப்படி ஒரு கணக்கு நம்ம சொல்றோம். களத்தில் பார்த்து அதுக்காக விசாரிச்சு வரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் நம்ம ஒரு கணக்கு சொல்றோம். திமுக 160 to 180 தொகுதி ஜெயிக்கும்னு. ஆனா பல தொகுதிகளில் கடைசி நேரத்தில் பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இப்பயும் சொல்றோம், 4ஆம் தேதி காலையில டிவி நீங்க போட்டவனே டிவிக்கே தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கும். அன்னைக்கு முழுவதுமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு இந்த வருஷம் கவுண்டிங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நிமிடத்துக்கு நிமிடம் வந்து அப்படி இறங்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா சரண் டிவிக்கே போகும், டக்குன்னு ஏடிஎம்கே போகும், பார்த்து டிவிக்கே போகும். இது வந்து ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும். நம்ம ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப. ஆமா, அதனால நம்ம கவுண்டிங் பார்க்குறவங்க இதுக்கு தயார் நிலையில் உட்காந்துங்க. அவங்க ஒரு கிளியர் கட்டான ரிசல்ட் வந்து 1 மணிக்கு தான் கிடைக்கும். ஓப்பன் பண்ணி கடைசியாக வந்து 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தபால் ஓட்டு முடிஞ்ச உடனே பெட்டியை ஓப்பன் பண்ணுவாங்க. பெட்டியை ஓப்பன் பண்ணுறப்ப முன்ன பின்ன போகும். ஏன்னா டஃப் ஃபைட் போகுது பல இடங்கள்ல. 60 தொகுதிக்கு மேலே டஃப் ஃபைட் போகுது. இங்கே டஃப்ன்றது கூட ஏடிஎம்கே டிஎம்கே தான் இல்லையா? ஏடிஎம்கே டிஎம்கே, ஒரு சில இடத்துல டிவிகே டிஎம்கே மாறி வரும். சரி சரி, அது எல்லா இடத்துல தொகுதியும் கிடையாது. டிவிகே டிஎம்கே ஃபைட்டுங்கிறது சென்னையில் மட்டும்தான். ஓகே, சரி, நம்ம தெளிவாக புரிஞ்சுங்க. டிவிகே டிஎம்கே ஃபைட்டுங்கிறது சென்னையில் மட்டும்தான். சரி, ரூரல் ஃபுல்லாகவே டிஎம்கே டிஎம்கே ஃபைட்டு தான். சூப்பர். சரி, இதில் வேற எங்கேயும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடத்தில் வரைக்கும் போய் இப்படி ஏறி இறங்கும். இறங்கி அறிஞ்சா திமுக ஒரு 60 to 180 வரைக்கும் சேஃப்டாக லேண்ட் ஆயிரும். இது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே நீங்க வந்து இந்த ஓட்டு போஸ்டல் ஓட்டு, தபால் ஓட்டு என்னப்படும். தபால் ஓட்டுல பாத்தீங்கன்னா திமுகவும் டிவிக்கும் பேலன்ஸ் வருவாங்க. தபால் ஓட்லையா இந்த மாதிரி நடக்கும். பாருங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணே இங்க இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள்ல நிறைய விஜய் ஆதரவாளர்கள் ரசிகர்கள் இருக்காங்க. டிவிக்கே வின்னு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு 10 மணிக்கெல்லாம். இதெல்லாம் நடக்கும். அது கிட்டத்தட்ட முதியவர்கள், குழந்தைகள், இதயம் பலவீனமானவர்கள். அதனால யார் எந்த முடிவுக்கும் 12 மணி வரைக்கும் வந்துடாதீங்க. எந்த முடிவு வந்தாலும் 12 மணிக்கு மேல எடுங்க. இந்த முறை வந்து இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்கும். அவர் ஜாலியா நீங்க வந்து ஒரு வீடியோ இது கிரிக்கெட் பாக்குற மாதிரி பாருங்க. மக்கள்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஏத்திக்கிறாங்க. அதனால ஒரு ஜாலியா ஒரு கேம் பாக்குற மாதிரி பாருங்க. நார்மல் லேண்டிங் வந்து ஒரு 3 மணிக்கு வந்துடும். ஆனா உண்மையாவே முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம்
திமுக நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க? ஏதாவது சோர்ஸ் கிடைச்சு? சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. முதலமைச்சர் உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு தெளிவா வந்துருச்சு. அவர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு. 160 170 ரொம்ப அவங்க ஹாப்பியாவே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. ஆமா, நிர்வாகிகள் சந்திச்சு பேசி எதிர்கட்சியில் பலகீனமா இருக்கு, நாங்க எங்க வேலையை பாக்குறோம்ட்டாரு அவரு. அப்படின்னு கேட்கறாங்க. இதுதான் ஒரு உயர்ந்த பண்புக்கான அடையாளம். எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பலகீனமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் பலகீனமா இருக்காரு, இவர் பலமா இருக்காருங்கிறதா இல்ல, எங்க நாங்க வேலையை பார்த்துட்டு போறோம், நாங்க ஜெயிக்க போறோம் சொல்றாரு. அடக்கத்தோட தன்னடக்கத்தோட அவர் சொல்றாரு. அவர் மேல் கட்சியின் மேல் மக்கள் மேல் நம்பிக்கையில சொல்றாரு. அது நம்ம இது வரைக்கும் பெட்டிக்கு வெளியில் இருக்க கணக்கு சொல்றோம். பெட்டிக்குள்ள இருக்க கணக்கு வந்து 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா தெரியும். அதை டிஸ்க்ளைமரும் போட்டுடலாம். நம்ம சொன்னா கணக்கு ஒண்ணு, தேர்தல் ஆணையம்லாம் ஒரு கணக்கு போடணும்ல. இருக்கா? அது இருக்கு, அவங்க ஒரு கணக்கு போடுவாங்கல்ல. சரி, பெட்டிக்குள்ள இருக்க கணக்கு அது 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.